இன்றைக்கி நம்ம ஜெயரேகா சேனலில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோம்புக்கு பானை வாங்கியிருக்கேன். சின்ன பானை, அது குபேர பானையில் வச்சுருக்கேன். என்னென்ன வைக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சள், குங்குமம், 1 ரூபாய் காயின், கல்லுப்பு, புஷ்பம் எடுத்திருக்கேன், துவரம்பருப்பு. இந்த 3 பானை வாங்கியிருக்கேன். இப்போ அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ மஞ்சள் வச்சுருக்கேன். மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு குங்குமம் வச்சுக்கலாம். அதை கையில் தான் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் இந்த பட்ஸ் வச்சு வைக்கிறதுலாம் நல்லதில்லை. நம்ம கையில் வச்சா தான் நல்லாயிருக்கும். கையில் வச்சுருக்கேன். இப்போ கல்லுப்பை கையில் தான் போடணும். எல்லோரும் கரண்டி வச்சு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பூனில் போடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. கல்லுப்புன்றது மகாலட்சுமியோட அம்சம். அதை நம்ம கையில் தான் போடணும். இப்போ அதை நான் கையில் போடுறேன். எல்லாத்தையுமே கையால் தான் போடணும். இப்போ நான் கையால் போடுறேன். கல்லுப்பை ஒரு பானையில், அதுவும் குறைவாக போடக்கூடாது. எதுவுமே நிறைவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வீடு நிறைவாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கல்லுப்பை பானை ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம போட போகிறது துவரம்பருப்பு. அதையும் நம்ம நிறைவாக போடணும். அதையும் நம்ம கரண்டியால் தான் போடக்கூடாது, கையால் மட்டும்தான் போடணும். இப்போ நான் கையால் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அதையும் நிறைவாக போடணும். குறைவில்லாமல் போட்டால் தான் நம்ம வீட்டில் செல்வம் குறைவில்லாமல் இருக்கும். கீழே இறக்காமல் போடணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காயின், 1 ரூபாய் காயினில் அதை எடுத்து வச்சுருப்போம், மகாலட்சுமியோட அம்சம்னு. அதையும் அந்த குபேர பானையில் போட்டணும். ஒரு காயினாக போட்டுக்கணும். அதை சாமிக்கிட்ட வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னாங்க. சரி, வெள்ளிக்கிழமை அப்படியே வேல்மாரல் பூஜையும் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குபேர பானையை வச்சுடலாம். ஒன்று மேலே ஒன்று ஃபஸ்ட்டு கல்லுப்பு வைக்கணும். அதுக்கு ஒரு புஷ்பம் வச்சுட்டு அந்த தட்டில் சுற்றி புஷ்பம் வச்சுட்டு ஒவ்வொன்றா வச்சுட்டு அப்புறமா நம்ம மேலே மேலே பானையை வைக்கலாம். இப்போ அடுத்து தோரம்பருப்புக்கு மேலே நம்ம அடுத்த பானையில் என்ன வச்சுருக்கோன்னா காயின். இப்போ இந்த காயின் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மேலே புஷ்பத்தை வச்சு பண்ணிக்கலாம். புஷ்பத்தையும் நம்ம மேலே ஃபுல்லாக நிறைவாக வச்சுக்கலாம். இப்போ புஷ்பத்தை வச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை நான் பூஜை பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணியிருக்கேன். வேல் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். முருகர் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். இப்போ அவருக்கு ஒரு சாக்லேட் வாங்கி வச்சுருக்கேன். முருகருக்கு ஒரு சாக்லேட் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஏதாவது கனி, அதாவது பழம், மாதுளம்பழம், எந்த பழம் வேணாலும் வச்சு நம்ம டெய்லி சாமி கும்பிட்டா நல்லது. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிம்பிளாக வெள்ளிக்கிழமை ஒரு பூஜை பண்ணியாச்சு. மகாலட்சுமிக்கு மருதாணியும் இது தான் ஸ்பெஷல் தான். ஸோ மருதாணியும் 2 பேக்கெட் வாங்கி நம்ம சாமிக்கிட்ட வச்சாச்சு. நம்மளால் முடிஞ்சது எது வேணாலும் சாமிக்கிட்ட வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். மகாலட்சுமியோட பாதம் வச்சுருக்கேன், மகாலட்சுமி பாதம் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கும் சேர்த்து இப்போ நாங்கள் பூஜை பண்ணியாச்சு. இன்றைக்கி பூஜை நல்லபடியாக பண்ணேன்னு ஒரு திருப்தியோடு நான் இருக்கேன். இப்போது அடுத்த பூஜையில் உங்களை நான் பார்க்குறேன்.